நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி மும்முனை போட்டி தான் அங்க காங்கிரஸ் இருக்கு. No மும்முனை, only two. இல்ல காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் is zero. I'll tell you how. ஆம் ஆத்மி பார்ட்டி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணாலே வேற யாராலுமே வர முடியாது. Nobody can enter into Delhi. I can write and give it to you. ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே Nothing is there. Politics is completely dirty. There is no mama, macha, friends. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலும் புனிதமானவர் இல்ல. No, he is not. டெல்லியில வந்து ஆம் ஆத்மி கட்சி எதுவும் புதுசா எதுவும் கிரியேட் பண்ணல. They didn't brought, நான் புதிய பார்லிமெண்ட் கொண்டுட்டு வரேன், அதை கொண்டுட்டு வரேன், இதை they didn't say all those things. நேர் வழியில பிஜேபியால டெல்லிக்குள்ள ஒரு 10% கூட இதுக்கு மேல ஏற 90 crore rupees had been spent on Prime Minister Modi's renovation process. ஆம் ஆத்மி கட்சி கையில் எடுத்திருக்கு. ஒன்று வந்து கல்வி, சுகாதாரம், அங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் அண்ட் தண்ணி. இது நாளும் தானே ஒரு நபருக்கு தேவையான விஷயம். இந்த நாள்லையுமே பிஜேபியாலேயோ வேற எந்த கட்சியாலேயோ அங்கே வந்து பேசவே முடியாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு. இது பற்றி பேசுவதற்காக நம்ம கூட பத்திரிகையாளர் ராகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி மும்முனை போட்டி தான் அங்க காங்கிரஸ் இருக்கு. No மும்முனை, only two. இல்ல காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் is zero. I'll tell you how. இதை வந்து நீங்க மூணா பிரிச்சுக்கோங்க, ரைட்? The voters of Congress, ஆம் ஆத்மி பார்ட்டி அண்ட் பிஜேபி. ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட இருக்கக்கூடிய voters, upper class of urban voters are with BJP. Middle class, low income group, lower middle class, and the government servants, they all vote for Aam Aadmi Party, right? And இவங்களுடைய நம்பர்ஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா they are big, right? காங்கிரஸ்க்கு யார் ஓட்டு போடுறாங்க? காங்கிரஸ்க்கு வந்து ஒரு காலகட்டத்தில் மைனாரிட்டிஸ் ஓட்டு போடும், முஸ்லிம்ஸ் ஓட்டு போடுவாங்க முக்கியமாக. இன்னைக்கு அவர்களுடைய நம்பிக்கையையும் காங்கிரஸ் வந்து இழந்துட்டு இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறாங்க. அதாவது பரம்பரையா ஃபேமிலியா ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ஹோல்டு ஷஹாத்ரா, அதுக்கப்புறம் விஜய் விஹார், அதுக்கப்புறம் கிருஷ்ணா நகர் போன்ற இடங்கள், இங்கே தான் அந்த அப்புறம் இந்த பக்கம் சென்ட்ரல் டெல்லி பக்கம் நீங்க வந்தீங்கன்னா எல்லாருமே ஆம் ஆத்மி பார்ட்டி. நான் சொல்றேன், he had regularized many areas. இன்னைக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல மருத்துவம், இது எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயம், ரைட்? அதே நேரத்துல ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய இன்னொரு ஃபோக்கஸ் நீங்க பாருங்க. Don't you think இந்த எலெக்ஷன் வந்து இன்னொரு 2013 மாதிரி ஆயிரும், ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வந்துரும், அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைக்கலையா? ஏன்னா வந்து பிஜேபி வந்து பிஜேபி டோன்ட் ஹேவ் எனி அலிகேஷன் டு ப்ரூவ். இன்னைக்கு வந்து ஷீஷ் மெஹல்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. I don't know whether you're following that story or not. கண்ணாடியால இடைக்கப்பட்ட ஷீஷ் மெஹல்னு சொல்றாங்க. What BJP should have done, இங்க வந்து டெவலப்மெண்ட் சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, இங்க வந்து பள்ளிக்கூடங்கள் சரியா இல்லை, இங்க வந்து ராஷன் சரியா வழங்கப்படலை, இங்க வந்து மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லைன்னு அவங்க வந்து சொல்லணும். வாட் ஆம் ஆத்மி பார்ட்டி ஹேட் லேக்ட், அதை வந்து சொல்லணும். அங்க வந்து ஊழல் நடக்குறது சொல்லணும். இப்போ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை பத்தி பிஜேபியால பேசவே முடியாது. பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் கம்ஸ் அண்டர் எல்ஜி அண்ட் எல்ஜி கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட், கரெக்டா? அங்க இருக்கக்கூடிய லேண்ட் இஷ்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ நாட் வித் த ஸ்டேட், தட் வித் எல்ஜி அண்ட் எல்ஜிஆர் கையில, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில. அங்க இருக்கக்கூடிய பியூரோக்ராட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்கள், அவங்க யார் கையில? அகேன் they come under LG and central government. ஸோ பிரதானமாக இருக்கக்கூடிய 3-4 இடங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது you don't have any state. அங்கே டீச்சர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், பியூரோக்ரஸியோடைய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கு. ஸோ பிஜேபி cannot say anything. ஷீஷ் மெஹல் 44 கோடி ரூபாய் செலவுல
அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கான ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாருன்னு சொல்றீங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் ரெசிடென்ஸ், பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வீட்டோடைய ரெனோவேஷன் நடந்தது. I have the document with me. I can show you right away. 90 crore rupees had been spent on Prime Minister Modi's this thing, renovation process. Right? You will not believe, I'll show you. Right? This is Central Public Work Department, CPWD உடைய renovation process. சரியா? அந்த ரெனோவேஷனுக்காக work done amount 88,96,6,832 rupees, roughly 90 crores. இது இந்த renovation. Can BJP talk on this? எங்க நடந்தது? 7 RCR. 7 RCR is Prime Minister Modi's address. I can show you documents. Now show me the CAG report where it got published. ஆம் ஆத்மி பார்ட்டி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணாலே வேற யாராலுமே வர முடியாது. Nobody can enter into Delhi. I can write and give it to you. Anti-incumbency Nothing is there. What kind of anti-incumbency you're talking about? 30% sitting MLAs அவர் drop பண்ணிருக்காரு Sir, ஆம் ஆத்மி பார்ட்டில. இல்ல. What I'm saying is, anti-incumbency எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் தொகை majority of them are government employees. டெல்லி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இட் இஸ் பிரைவேட் ரெசிடென்ஸ், ரைட்? பிரைவேட் ஏரியாஸ். டெல்லி போய் பாருங்க, 70% இஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். either Delhi MCD is managing or NDMC is managing, ரைட்? இது ரெண்டுக்கு கீழே தான் எல்லாமே அடங்குது. அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் காலனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அங்க சீக்கியர்கள் இருக்கிறார்கள், அங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அங்க இந்துக்கள் இருக்கிறார்கள், அங்க மிடில் கிளாஸ் இருக்கு, அங்க ஸ்லம்ஸ் இருக்கு, அங்க லோவர் இன்கம் குரூப் இருக்கு, அங்க லேபர் கிளாஸ் இருக்கு, அங்க வெளியூர்கள்ல இருந்து பீகார், உத்தரப்பிரதேஷ். இப்ப பிஜேபியோட ஓட்டர்ஸ் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் நார்தர்ன் உத்தரப்பிரதேஷ். people who had come from northern Uttar Pradesh, people who have migrated from Bihar, they are the voters of BJP, local Delhiite. அவங்களுக்கு வந்து அந்த லாபங்கள் கிடைச்சிருக்கு. This development aside, அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வரும்போது சொல்லிட்டு வந்ததுன்னா காங்கிரஸ் வந்து கரப்ஷன் பண்றாங்க, அந்த குற்றச்சாட்டு அண்ணா ஹசாரே பின்னாடி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வரார். பட் திரும்ப இப்போ ஒரு 10 years ஓகே, இப்போ 2024ல 2025ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதே காங்கிரஸ் அதே பாஜக இருந்து ஓடி வந்த தலைவர்களுக்கு அவர் சீட் கொடுக்குறாரு. அப்ப அவர் வந்து பின்னாடி திரும்ப ரிவர்ஸ்ல போறாரு தான் அர்த்தம். Politics is completely dirty. There is no mama, macha, friends. அரவிந்த் கெஜ்ரிவாலும் புனிதமானவர் இல்ல. No, he is not. Did I supported him? I'm just talking about the policies and the development what this government had done there. I never praised Arvind Kejriwal. அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட வீட்டின் மீது 44 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த விதமான ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருனாலே இட் இஸ் ஃபேக். பிகாஸ் நீங்க சாசனத்தில் வரும்போது என்ன சொன்னீங்க? நான் வந்து 2 BHK வீட்டிலேயே இருந்துட்டு இந்த சாசனத்தை நடத்துவேன், எனக்கு வந்து செக்யூரிட்டி தேவையில்லை, எனக்கு வந்து அந்த சாதாரணமான கார் போதும். ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஒன்லி செட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உங்களுடைய அசம்பிளிலே இன்னைக்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்களுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் விட அதிகமான சம்பளம் கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்க பேலன்ஸ் அவுட் பண்ணிட்டீங்க, யாருமே நீங்க கரப்ஷன்ல இருக்கக்கூடாது. பட் அங்க நடந்த பல்வேறு ஊழல்கள், சின்ன சின்ன ஊழல்கள், பட் அந்த ஊழல்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை மட்டும்தான் இருக்கே ஒழிய அதை வந்து உங்களால இதுவரை ப்ரூஃப் செய்ய முடியல. பாஜக அதை நிரூபிக்கணும்ன்றதுக்காக பண்ணாங்கன்னு இல்லையா? அவங்களுக்கு தேவை குற்றச்சாட்டு, ஒரு ஊழல்வாதி அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு நினைச்சாங்க. அதை you're talking about a chief minister, right? I'm talking about how BJP plays that politics. See, BJP plays a politics. BJP didn't go and arrested Arvind Kejriwal. Did BJP arrested? Who arrested? BJP government கீழ இருக்க ED arrested. BJP government க்கு கீழ இருக்கக்கூடிய ED கிடையாது சார். ED is a independent body. CBI is a independent body. Election Commission of India is an independent body. All these bodies comes under constitution. These are constitutional body. No political party has hold. Not even central government has a hold. They influence. They influence. You can say they influence. So influence பண்ணி ஒரு political party-யை கைக்குள்ள போடுறதும் அதே influence என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டார். Why Hemant Soren won again? He swept,
Hemant Soren was also arrested. He swept. Why? Because he was connected with the people. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில இவ்வளவு உறுதியா நான் சொல்லிட்டு இருக்கணும், அதே மாதிரி ஹேமந்த் சோரன் was connected with his people. அந்த சிம்பத்தியே டெல்லியில ஒர்க் ஆகுமா? There is no need of sympathy. டெல்லியை பொறுத்தவரையில there is no need of sympathy because for the last 10 years ரொம்பவே முக்கியமான 2 விஷயங்களை 4 விஷயங்களை ஆம் ஆத்மி ஆட்சி கையில் எடுத்திருக்கு. ஒன்று வந்து கல்வி, சுகாதாரம், அங்க இருக்கக்கூடிய மின்சாரம் அண்ட் தண்ணி. இது 4ம் தானே ஒரு நபருக்கு தேவையான விஷயம். இந்த 4லயுமே பிஜேபியாலேயோ வேற எந்த கட்சியாலேயோ அங்க வந்து பேசவே முடியாது. சரியா? அங்க இருக்கக்கூடிய லோவர், அதாவது 4th grade எம்ப்ளாயீஸ், அவர்களுடைய சம்பளம் கூட கொடுக்க முடியாம இருந்தார். He had corrected all these issues. See, டெல்லியில வந்து ஆம் ஆத்மி கட்சி எதுவும் புதுசா எதுவும் கிரியேட் பண்ணல. They didn't brought, நான் புதிய பார்லிமெண்ட் கொண்டுட்டு வரேன், நான் அதை கொண்டுட்டு வரேன், they didn't say all those things. They didn't say that I will give you 10,000 job opportunities, I will bring black money. அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்லல. What he had done, ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தவறுகளை ஆர்கனைஸ் செய்து அதை சீர்திருத்தி இருக்கிறார். ரைட்? He had achieved this only. கரப்ஷன் இல்லையா டெல்லியில? இருக்கு கரப்ஷன். பட் அந்த கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் கையில் இருக்குன்னா, it is with the central government agencies. If BJP comes in Delhi, it will be another miracle. நேர் வழியில பிஜேபியால டெல்லிக்குள்ள ஒரு 10% கூட இதுக்கு மேல ஏற முடியும். Because this is what their limit was.